தஞ்சை மாவட்டத்தின் எல்லையில் உள்ளது அணைக்கரை. இங்குள்ள கீழணையில் தேங்கியுள்ள குட்டை தண்ணீரில் ஏராளமான முதலைகள் உள்ளன. அதனால் கீழணையில் மீன்பிடித்து வாழ்க்கை நடத்தி வரும் அணைக்கரை மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பகலில் ஆடு மாடுகளை தாக்கும் முதலைகள் இரவு நேரங்களில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவதால் மக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். கீழணையில் மீன்பிடிக்கச் செல்பவர்களையும் குளிக்கச் செல்பவர்களையும் தாக்கி வந்த முதலைகள் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு செல்லதுரை என்பவரை கொன்றன. 1972 அடிச்சுட்டு வந்த முதலங்க இது கொள்ளடித்த டைமில் தங்கி இது இப்போ ஒரு 25 வருஷமாக இங்கே தான் கிடக்கு. ஆனால் மக்களுங்க மீன் பிடிக்க ரொம்ப அவசியம் இருக்குது. இதனால் பொதுமக்கள் குளிக்க வந்தாலும் அவங்கள இடையூறு கொடுக்குது. ஒரு 15 நாளைக்கு முந்தி கூட ஒரு ஆள் இறந்துட்டாருங்க. முதலைகள் மனிதரை கொன்ற நாளில் இருந்து கீழணையில் மீன்பிடிக்கவும் குளிக்கவும் வனத்துறை தடை விதித்துள்ளது. மக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள முதலைகளை அப்புறப்படுத்தாமல் தங்களை குட்டைக்குள் இறங்க வேண்டாம் என அதிகாரிகள் தடை விதித்துள்ளதால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். அதில் இறங்கக்கூடாது, ஃபாரஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வேலி போகிறன்ட்டு மீன் பிடிக்கும் சரி குழியும் சரி தண்ணியில் யாரும் இறங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்போ அதனால இப்போ அணக்கரை கிராமம் பாதிச்சு வேற பொழப்புக்கும் வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த முதல்ல இங்கே அப்புறப்பட்டால் தான் உள்ளூராசி மீன் பிடிக்கும்போது பொழப்பு நடத்த முடியும். இந்த ஊரில் 15 நாளாக தண்ணியில் இறங்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, குளிக்கக்கூடாதுன்னு 15 நாள் தடை போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வயிறு எப்படி வளர்க்குறது? நாங்கள் ஆம்பளைங்களுக்கும் பழப்பு கிடையாது, எங்களுக்கும் பழப்பு இல்லை. நாங்கள் என்னம்மா உயிர் வாழ்ந்து எப்படி நாங்கள் குடும்பம் தள்ளி பிள்ளைக்குட்டியில் எப்படி வளர்க்குறது? இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது நாகை, திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள காடு மற்றும் ஏரிகளில் பிடிக்கப்படும் முதலைகள் கீழணையில்தான் விடப்படுவதாக தெரிவித்தனர். மேலும் கீழணையில் உள்ள அனைத்து முதலைகளையும் தனியாக வளர்ப்பதற்கேற்ற முதலை பண்ணை தற்போது இல்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்தனர். புதிய தலைமுறைக்காக முரளி.